மனிதனோட மூளை செயல்படுறதுக்கு 20 வாட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டரோட மானிட்டர் ஸ்லீப் மோட்ல இருக்கும்போது எவ்வளவு பவரை கன்சியூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் மனித மூளை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுக்குது. ஆனா அது செய்யக்கூடிய வேலைகள் சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிகமா இருக்கு. எந்த தகவலையும் ரொம்ப வேகமா செயல்படுத்துற திறமை மனித மூளை கிட்ட இருக்கு. மனிதனோட மூளை விஷுவலா கிடைக்கக்கூடிய இன்புட், ஆடியோவா கிடைக்கக்கூடிய இன்புட், ஸ்மெல்லிங் சென்ஸால கிடைக்கக்கூடிய இன்புட்னு நிறைய பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்புட்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதே மாதிரியான செயல்திறனை கொண்ட கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைவான எனர்ஜியை கன்சியூம் பண்ணி எப்படி மனித மூளை நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸும் செயல்படுமா. இந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு பேரு நியூரோமார்பிக் கம்ப்யூட்டர்ஸ். IBM நிறுவனம் ட்ரூ நார்த் அப்படிங்கிற ஒரு நியூரோமார்பிக் சிப்பை உருவாக்கி இருக்காங்க. இன்டெல் நிறுவனம் லோஹி 2 அப்படிங்கிற ஒரு நியூரோமார்பிக் சிப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இருக்கக்கூடிய டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இயங்குது. இந்த கம்ப்யூட்டர் விஷன்ல இன்னும் வேகமான டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு இந்த நியூரோமார்பிக் கம்ப்யூட்டர்ஸ் பெரிய அளவுல உதவும்.